السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى: ولا تمشي في الأرض مرحا إنك لن تخرق الأرض ولن تبلغ الجبال طولا. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்று வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஷரீஃபை நம்மில் நிறைய பேர் பார்ப்பதோடு சரி, அதை ஓதுவது கிடையாது. ஆனால் இந்த ரமலானிலே, ஒவ்வொரு ரமலானிலே அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பேர் பாக்கியம் என்னவென்றால், குர்ஆனை செவிமடுக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். பெரிய நிஅமத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அதிகம் தான் ஓதுவதை விட பிறரை ஓத வைத்து அதை செவிமடுத்து அதன் மூலம் மகிழ்வதுதான் நபிகள் நாயகத்திற்கு ஆக அதிக விருப்பம். பெரும்பாலான நேரங்களில் நபிகள் நாயகம் சஹாபா பெருமக்களை குர்ஆனை ஓத சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வந்து குர்ஆனை ஓதி காமிச்சது ஜிப்ராயில். ஜிப்ராயில் ஓத ஓத நபிகள் நாயகம் செவிதாத்தி கேட்பார்கள். அந்த அடிப்படையிலே நம் சமூகத்திற்கு குர்ஆனை பார்க்கக்கூடிய பாக்கியம் தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் பாருங்க, குர்ஆனை தொடக்கூடிய சமூகமாகவும் இல்லை, அதை எடுத்து ஓதக்கூடிய சமூகமாகவும் இல்லை. இந்த ரமலான்லேயும் அது தொடர்றதில்லை. எல்லாரையும் சொல்ல வரல, தொடாத சமூகத்தை மக்களை சொல்கிறோம். இப்போ குர்ஆனிலே பாதி குர்ஆன் இன்னைக்கு நிறைவடைஞ்சிருக்கு. ஏறக்குறைய 15 ஜுஸ் பரிபூர்ணமாக முடிவு செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஆயத்து அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஓதவும் முடியாது, அதை செவிமடுக்கவும் முடியாது. 15 ஜுஸுக்களை ஓத வைத்து 15 ஜுஸுக்களை ஓதுவதை நின்று பொறுமையாக கேட்க வைத்தானே, இந்த இடத்துல நாம் அல்லாஹ்வை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால 15 முடிஞ்சிருச்சு, 15 ஜுஸு ஓது கேட்டாச்சு அப்படின்ற மெதப்பில் இல்லாமல் நான் சொல்ல வருவதே இந்த ஆயத்துக்கு தோதுவானதும் இந்த தலைப்புக்கு தோதுவான என்ற அடிப்படையில் தான் இந்த செய்தியெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறேன். இன்றைக்கு ஓதிய பனி இஸ்ரவேல், இன்றைக்கு ஓதிய சூரத்துல் கஹஃப், அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை பேசி கொண்டு வந்தான். சூரா பனி இஸ்ரவேல் மட்டும் ஏறக்குறைய அல்லாஹ் 40 விஷயங்களை பேசுகிறான், செய்யாதீங்கன்னு சொல்லி. 40 விஷயங்கள். இந்த 40 விஷயங்களை இந்த உம்மத்து கடைபிடித்தால் இந்த உம்மத்து நடமாடும் அவுலியாவாக இந்த உலகத்தில் வாழலாம். அல்லாஹ் தஆலா அதில் அழகாக பேசி கொண்டு வந்தான். மெஹ்ராஜுடைய சிறப்பை அல்லாஹ் பேசினான். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய சிறப்பை அல்லாஹ் பேசினான். விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் பேசினான். அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட என்று அல்லாஹ் தஆலா பேசினான். வருஷலாக அல்லாஹ் பேசிக்கொண்டே வரும் பொழுது தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து நீங்கள் நஃபில் வணக்கங்களை புரியுங்கள் என்று அல்லாஹ் பேசினான். அந்த வரிசையில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை பேசுவான். வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா, இந்த பூமியில நீங்கள் கர்வம் கொண்டு, பெருமை கொண்டு, அகம்பாவம் கொண்டு நடக்காதீர்கள். பெற்றோர்களை பற்றி பேசலாம், விபச்சாரத்தை பற்றி பேசலாம், அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடாது என்று பற்றி பேசலாம், எல்லாவற்றையும் தாண்டி தஹஜ்ஜத்தை தொழுங்கள் என்று பேசலாம். இதில் எதுலேயுமே நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காம பெருமையை பற்றி பேசுவது நோக்கம் என்ன தெரியுமா? அது ஒன்று நாம் சரி பண்ணிட்டா தஹஜ்ஜத் அல்லாஹ்வுக்காக ஆகிடும். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை அல்லாஹ்வுக்காக மாறிவிடும். விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காமல் இருப்போம், அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடாமல் இருப்போம். எல்லாவற்றுக்கும் அடிப்படை அந்த கிபுர் என்று சொல்லக்கூடிய தற்பெருமை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய வசனத்தில் பேசுவான், பூமியிலே கர்வத்துடன் நீங்கள் நடக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை கவனிங்கள். அல்லாஹ் சொல்லுவான், இன்னக லன் தக்ரிகல் அர்த், நீங்க பூமியில் கர்வத்தோடு நடந்தால் பூமியை நீங்க பிளந்து பூமியில மலைகளை நட்டு வைத்து அந்த மலைகள் அளவுக்கு நீங்கள் என்ன உயர்ந்து நிற்க போறீங்களா? எதுக்கு பூமியில கர்வத்தோடு நடக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் பார்த்து கேட்கிறான். உதாரணத்திற்கு நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ஆடைகளை யாராவது எடுத்து போட்டுக்கிட்டா நமக்கு கடும் கோபம் வரும். நம்மளுடைய செருப்பு யாராவது மாற்றி போட்டு போயிட்டா நமக்கு கடும் கோபம் வரும். நம்மளுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யாராவது எடுத்துக்கிட்டா நமக்கு கடும் கோபம் வரும். இந்த கோபம் எதனால வருது? என்னுடையது என்ற அடிப்படையில் தான் கோபம் வெளிப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அதே தான் மானிடா, பெருமை என்பது என்னுடையது, கிபர் என்பது என்னுடையது. பெருமை கொள்வதற்கும் பெருமை கொள்ள தகுதி உடையவன் நான் ஒருவன் மட்டும்தான். நீ பெருமை அடிக்க தகுதி இல்லைன்றான் அல்லாஹ்.
இன்றைக்கு ஒரு டிகிரி வந்துருச்சு, ஒரு பெரிய ஒரு நல்ல ஃபீல்டில் இருக்கிறோம், நல்ல புஸ்தியா இருக்கிறோம், பலசாலியா இருக்கிறோம், செல்வம், ஆட்பலம், ஆயுள் பலம் எல்லாமே இருக்கின்றதுக்காக வேண்டி பெருமை என்ற ஒற்றை தலைக்கணத்தை தூக்கி தலையில சுமப்பது என்பது ஆக முட்டாள்தனம். அல்லாஹ் சொல்கிறான் நம்மளை பார்த்து, உன் படைப்பு எப்படி தெரியுமா, நீ எப்படி வந்த தெரியுமா, நீயும் இந்த உலகத்திற்கு எப்படி வந்து நான் சொல்லட்டுமா, உன் தாயும் தந்தையும் இருவரும் சேருகிற பொழுது உலகம் அந்த ஒரு துளி மேல பட்டா சீ என்று சொல்லும். சீச்சி, இது நஜீசு, இது அசுத்தம், உடனே குளிக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இது தீட்டு என்றெல்லாம் உலகம் பேசும். அப்படிப்பட்ட அசுத்தத்திலிருந்து நான் உன்னை படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் உன்னை விந்து துளியாக இருக்கும் பொழுது, ஒரு துளியாக இருக்கும் பொழுது நாம் உங்களை படைத்தோம், நீர் நம்மிடத்திலே விவாதம் செய்கிறீர்களா என்று அல்லாஹ் சூரா யாசின்ல கேட்பான். இது எந்த அடிப்படையில் கேட்கிறான்? மனிதா, உன்னை நான் படைத்தவன், என்னிடத்துல நீ பெருமை கொள்ளாதே, பூமியிலே கர்வத்தோடு நடக்காதே, பெருமையோடு யாரையும் பார்க்காதே. பெருமையோடு வாழ்வது இந்த உலகத்துல ஆக பெரிய பேராபத்து. இந்த உலகத்துல ஒரு உன்னதமான படைப்புனா அதுதான் மனித படைப்பு. அதே நேரத்தில் இந்த உலகத்துல ரொம்ப மோசமா போயிட்டு பார்த்தா இந்த மனித படைப்பு தான். எந்த ஜீவராசியும் காட்டுல தன்னை என்ன செஞ்சுக்கிறது இல்ல, தோல் தூக்கிக்கிறது கிடையாது, தோல் குச்சத்தை உயர்த்தி கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, காட்டுக்கு ராஜா சிங்கன்னுவாங்க. இவர் உட்காந்து பக்கத்துல பாடம் நடத்தினாருன்னு தெரியல. சிங்கம் அதனுடைய தோற்றத்துல இருக்கு, அவ்வளவுதான். பூனை அதனுடைய தோற்றத்துல இருக்கு, அவ்வளவுதான். குரங்கு சிங்கத்தை விட மோசமா பாயும், மரத்து விட்டு மாறும். அதுக்காண்டி குரங்கு சிங்கம் சொல்லிட முடியுமா? ஒவ்வொரு ஜீவராசியும் அதன் அடிப்படை பிறப்பின் தோற்றங்கள் செயல்படுகிறது. அதை காரணமாக வைத்து காட்டுக்கு ராஜா சிங்கம் போல இந்த வீட்டுக்கு இந்த நாட்டுக்கு நான் தான் சிங்கம் சொல்லிக்கிட்டு யார் தங்களை பெருமையாக இந்த உலகத்திலே வாழுவார்களோ அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களெல்லாம் கண்டிப்பாக மண்ணை கவ்வுவார்கள். இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் நாடும் ஈரானுடைய தலைவராகிய மனிதரை கொன்று குவித்து அவருடைய பிரேதத்தின் மீது இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள தெருக்கள் உள்ள அந்த அமெரிக்க குடியிருப்புவாதிகள், அமெரிக்காவில் அத்தனை பேர் இன்றைக்கு டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு மாபெரும் தலைவர் இறந்து போய்விட்டார் என்ற வருத்தம் இல்லாமல் அமெரிக்காவில் ட்ரம்ப் பதிவு பண்றாரு, உலகத்திலேயே மோசமான மனிதர் இறந்து விட்டார் என்று. எவ்வளவு பெரிய வார்த்தை இது! நீ கோலத்தனமா கொல்லப்புறமா வந்து சாகடிச்சிருக்கிற, இதுவே உனக்கு பெரிய அசிங்கம். இதை விளங்கிக்காம ஒரு கோஷன் போட்டுக்கிட்டு நாங்க கொண்டுட்டோம்னு சொல்லி நீ அகப்பெருமை அடிக்கிறப்பார், அகம்பாவு கொள்றப்பார். இது அல்லாஹ் ஒழிச்சு கட்டாம விட மாட்டான். இன்னைக்கு வேணா உன் ஆயுதத்தால, உன்னுடைய பலத்தால, சில பேருடைய கைக்குலியால நீ இராணுவத்தை கொண்டு பல ஆயுதங்களை கொண்டு நீ என்ன செஞ்சிருக்கலாம், ஈரானுடைய தலைவரை கொன்று குவித்திருக்கலாம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எந்த ஆயுதத்தை நீ கையில எடுத்தாயோ அதே ஆயுதத்தை கொண்டு அல்லாஹ் உன் கதையும் முடிப்பான். ரொம்ப நேரம் கிடையாது. நல்லவர்களுக்கு அல்லாஹ் மௌத்து சீக்கிரம் கொடுப்பான், ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பான். கெட்டவர்களுக்கு அல்லாஹ் கொஞ்சம் நேர காலத்தை தாழ்த்தி தான் கொடுப்பான். ஏன்? கொஞ்சம் கூடுதல் தண்டனை பெற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் பெருமை அடிக்கக்கூடியவனாக மாறிவிட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஹதீஸ் குதுஸிலே வருகிறது, அவன் நேர்வழியில் நடக்க வேண்டும் என்று தகுதியில் இருக்கும். எப்பவன் பெருமை அடிக்கணும் முடிவு பண்ணிட்டானோ நானே அவன் ரூட்டை மாற்றி விடுறேன்றான். அவன் நேர்வழியில் தான் போகணும்னு எழுதியிருப்பேன். அவன் பெருமை என்ற ஒரு கிரீடத்தை கையில எடுத்ததுனால அவனை நான் தவறான வழியில திருப்பி விடுறேன்றான் அல்லாஹ். தொழுகைக்கு வரும் பொழுது தான் தொழுகைக்கு வருன்றது எண்ணத்தை அல்லாஹ் எடுத்துட்டு நம்மள நிறைய பேர் நம்ம அல்லாஹ் உணங்கணும் அந்த பெருமை வந்துருது பாருங்க, இது அல்லாஹ் போட்டதுன்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். இப்ப இந்த உலகத்துல நாம நன்மை செய்யக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கூட எல்லளவு கூட உள்ளத்தில் பெருமை வந்து விடக்கூடாது. அப்படி வந்து விட்டால் நாளை மறுமையிலே சுவனத்தின் வாடையை கூட நம்மளால் நுகர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். இதே நேரத்தில் உலகத்தில் உள்ள மற்ற படைப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா மனிதனை விட எல்லா ஜீவராசியும் நல்ல அனுநியமா தான் வாழுது. ஒண்ணுக்கு ஒண்ணு எதுவும் குறைச்சல் கிடையாது. எல்லாம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கு. எல்லா விலங்குகள்கிட்ட நல்ல பண்பு இருக்கு, நல்ல புரிதல் இருக்கு. ஒரு மிருகத்துக்கு ஒரு ஆபத்துனா இன்னொரு மிருகம் ஓடி வருது. ஆனா இங்க மனிதன் என்ற போரில் நிறைய பேர் மிருகங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலை அமையாதனால தான் தன்னை மகாத்மா என்று நம்ம நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறோம். சந்தர்ப்பமும் சூழ்நிலை அமைந்தா நாம எப்படிப்பட்டவன்றது சூழ்நிலை நமக்கு புரிய வைக்கும். அப்படிப்பட்ட நிலைகளில் நாம் பெருமையுடையவராக மாறிவிடக்கூடாது, தவறு செய்யக்கூடியவராக ஆகிவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், பெருமை என்ற அந்த ஒற்றை வார்த்தை கிபிர் இருக்கு பாருங்க, இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இது அல்லாஹ்வுடைய ஆடையில் நாங்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ்வுடைய ஆடை எந்த அடியான் தான் போட வேண்டும் என்று விரும்புகிறானோ அல்லாஹ் கடும் கோபம் கொள்கிறான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், உண்மையை மறைப்பதும் உண்மையை சொல்லாமல் அதை மறைத்து விடுவதும் இதுவும் ஒரு வகையில பெருமை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் அடுத்து சொன்னார்கள், அணு அளவு உங்கள் உள்ளத்தில் கிபர் இருந்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கான அமலை செய்தாலும் சொர்க்க வாசனை உங்களால் நுகர்ந்து கூட பார்க்க முடியாது. சஹாபாக்கள்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், அணு அளவு பெருமை உள்ளவன் நாளை சுவனத்தில் நுழைய மாட்டான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தங்களை அழகாக என்று எண்ணிக்கொள்ளக்கூடியவர்களும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு நல்ல காலணிகளை உடுத்திக் கொண்டு நடமாடுவது என்பது பெரிய தவறா? அல்லாஹ் என்ன இதென்ன வெறுக்கிறானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அழகை வெறுக்கவில்லை, அல்லாஹ் அழகை விரும்புகிறான். அதே நேரத்தில் தற்பெருமை கொள்ளக்கூடிய மனிதர்கள் அல்லாஹு தஆலா முற்றிலுமாக வெறுக்கிறான். நல்ல ஆடைகளை உடுத்துவது மார்க்கத்தில் எங்கேயுமே தடை செய்யப்பட்டதே கிடையாது. நல்ல ஆடைகளை உடுத்துங்க, ஆனால் அதில் பெருமை இல்லாமல் உடுத்துங்க. அதுதான் பெரிய சங்கடம். நல்ல ட்ரெஸ் இஸ்லாம் போட சொல்லுது, ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன? உள்ளத்தில் கடுகளவு கூட அந்த மாதிரி கணைப்பு வரக்கூடாது, ஒரு மாதிரியாக தோல் கொஞ்சத்தை தூக்கக்கூடாது. ஆடைகளையும் சரி காலனியும் சரி, அது நம்மளுடைய படிப்பும் சரி நம்முடைய திறமையும் சரி நமக்கு கிடைக்கப்பட்ட செல்வாக்கும் சரி எதை கொண்டும் ஒரு அணு அளவு கூட நாம் அப்படி உள்ளத்தில் நினைச்சிட்டோம்னா அல்லாஹ் அதை கொண்டு நமக்கு அழிவை தருவான்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். ஹாரிஸ் இப்னு வஹப் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், சொர்க்கத்தில் யார் நுழைவார்கள் என்றால் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சாலிகான அமல்கள் செய்யக்கூடிய நல்லவர்கள் மாத்திரம்தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள். நரகத்தில் யார் நுழைவார்கள் என்று கேட்டால், யார் தற்பெருமை கொள்கிறார்களோ, யார் பெருமை பாராட்டுகிறார்களோ, யார் பகட்டுக்கு வாழுகிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்தில் நுழையாமல் நரகத்தில் வரும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மள நிறைய பேர் வெளி உலகத்துக்கு தான் பெரிய பணக்காரன் காட்டுறதுக்காக வேண்டி இலையில எண்ணெயை தடவி எல்லாருக்கும் முன்னாடியே நான் நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லி இலையை கொண்டாந்து குப்பையில போடுற சமூகம் இருக்கத்தான் செய்யும். இந்த உலகத்துல நம்மள நானும் ஒரு பெரிய பணக்காரனை காட்டிக்கணும். கையில பணமே இல்லாட்டாலும் பையில பாக்கெட்ல பணமே இல்லாட்டாலும் 4 பேருக்கு மத்தியில் அந்த பகட்டு இருக்கு பாருங்க, அது ஒரு பெருமை இருக்கு பாருங்க. இதான் ரசூலுல்லாஹ் வெறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்னைக்குமே கையில அதிக காசு பணத்தை வச்சுக்கிட்டதும் கிடையாது. பெருமானார்ட்ட என்னைக்கு அதிக காசு பணம் இருந்தது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனா கூட பாதையில பூமியில கால்களை மெதுவா தான் வச்சு போவாங்க. வேகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கவே மாட்டாங்க. நம்மள நிறைய பேர் நடக்கிறதுல கூட என்ன இருக்கு, அதிக வேகம் இருக்கு. அந்த வேகம் கூட ரசூலுல்லாஹ் பெருமைன்னு சொல்றாங்க. நீங்க எல்லா நிலையிலையும் பெருமை கொள்ளாமல் அல்லாஹ் ஒருவனு தான் இந்த பெருமை சொந்தம் என்று நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய அமல்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்கிறார். பெருமானார் சொன்னார்கள், நரகத்தில் யார் நுழைவார்கள் என்று கேட்டால் எப்பொழுது பார்த்தாலும் எல்லா நிலையிலும் பெருமைக்காகவே வாழ்வார்கள். ஒரு பேனாவை பாக்கெட்ல வைக்கிறது ஒரு பெரிய மேட்டர்ல வச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. அதை வைக்கும் போது நிறைய பேரை பாருங்களேன், அந்த பேனாவை ஒரு மாதிரியா பிடிப்பாங்க, அது ஒரு மாதிரியா வைப்பாங்க, அது வைக்கும்போது 2 ஷோல்டர் ஒரு மாதிரியா பண்ணுவாங்க. இதெல்லாம் பெருமை. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டை போடுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2 கையை உள்ள விட்டா சட்டை வந்துட போகுது. அது சட்டை போடும்போது பாருங்க, அது மாதிரியா 2 ஷோல்டர் தூக்குறது, அது பெருமை. நாங்கள் ரசூல். இது மாப்பிள்ளைகள்ட்ட நிறைய நடக்கும், நிக்காவுடைய சபைகள்ல நிறைய நடக்கும். நிறைய வீடுகளை நீங்க பார்க்கலாம். எத்தனையோ பேர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் அதிக பெருமைகளை உள்ள கொண்டாந்து சேர்த்து தன்னுடைய அருமை, அல்லாஹ்வுடைய அருமை தெரியாமல், ஷரியத்துடைய அருமை தெரியாமல், தான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து புரியாமல் பெருமையில மூழ்கி போய் கிடக்கிறாங்க. அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இது சபைன்றனால அதை சொல்ல முடியல. யார் பெருமை கொள்வானோ அவன் கண்டிப்பா குப்புறதான் போய் விடுவான். அது ஒரு அழகான வார்த்தை அரபியில வரும், வேடிக்கையா சொல்லுவாங்க. மதரசாக்கள்ல ஓதக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் சில கிதாபுகள்ல முதன்மையா இருப்பாங்க. நஹு பாடத்துல, ஹதீஸ் பாடத்துல, தஃப்சீர் பாடங்கள்ல. அப்ப மற்ற மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு சடைவு ஏற்படும். நல்லா படிக்கிறானே, நல்லா ஓதுறான், நல்ல மார்க் எடுக்கிறானே, அப்ப அவனை திருத்தத்துக்காண்டி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, மந்தக்கப்பரு அப்படின்வாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப மோசமா இருக்கு. சபையினால நான் சொல்லலை. அதிகமா பெருமை கொண்டா குப்புறதான் போய் விழணும். இப்லீஸ் 2000 ஆண்டு காலமாக வானத்தில் உள்ள வானவர்களுக்கு பாடம் நடத்தினான். எல்லா வானவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் அவனுக்குள்ள என்ன வந்துச்சு, பெருமை வந்ததால் அல்லாஹ் அவனை தூக்கி வீசினான். உட்கார்ந்த இடத்திலிருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல என்ன எழுதப்பட்டிருக்கு என்பதை முதல் கொண்டு அப்படியே பார்த்து படிக்கக்கூடியவன். மலக்குமார்கள்லாம் சொல்லுவார்கள், இவ்வளவு பெரிய ஆற்றல், கல்வி, ஞானம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறானே அப்படி என்று சொல்லும் பொழுது அவர்கள் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ன எல்லாமே பார்த்து படிப்பாங்க. அதுல ஒன்னே ஒன்று இருக்கும், அது ஒன்னோடு பார்த்து படிச்சுட்டு மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் அந்த நரகத்தை விட்டு உங்கள் எல்லோரையும் பாதுகாக்கணும் என்று
தன்னை விட்டுட்டு மலக்குமார்களுக்கு துவா செஞ்சிருப்பார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், அந்த இப்லீஸ் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொன்ன அவன் தன்னை சேர்த்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மலக்குகளை மட்டும் நீங்க பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்ன இப்லீஸ் தன்னையும் சேர்த்து கொண்டிருந்தால் அவனும் இன்றைக்கு அல்லாஹ்வால் போற்றப்பட்டிருப்பான். தான் இப்லீஸ், தான் இல்மு கொடுக்கப்பட்டவன், தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்ற ஆணவம் அவனுக்குள் பிறந்ததால் அல்லாஹ் அவரை தூக்கி வீசினார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள், சொர்க்கமும் நரகமும் ஒரு வாட்டி விவாதம் செய்து கொண்டதாம். சொர்க்கம் நரகத்தை பார்த்து கேட்டதான், எப்பா நரகமே உங்ககிட்ட யார் யாரெல்லாம் வருவா? நரகம் சொன்னதா, எங்கிட்ட யார் யார் வருவான்றது இருக்கட்டும், நான் நரகம் ஆகி போச்சு, நல்லவனா வருவான், மோசமானவன் தான் வருவான். நீ சொர்க்கமா இருக்கிற முதல்ல ஓண்டதான் ஆரம்பிப்போம், நீ சொல்லி யார் யார் வருவா உங்ககிட்ட? சொர்க்கம் சொன்னதா, என்னிடத்தில் தொழுகையாளிகள் வருவார்கள், நோன்பாளிகள் வருவார்கள், தான தர்மம் செய்தவர்கள் வருவார்கள், ஹஜ் உம்ரா நிறைவேற்றியவர்கள் வருவார்கள், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் வருவார்கள், பெரியோர்களுக்கு மரியாதை செய்தவர்கள் வருவார்கள், சரியத்தை பின்பற்றிய ஆக மொத்தத்தில் நல்லவர்கள் வருவார்கள். சொர்க்கம் கேட்டதான். இப்ப நீ சொல்லி யார் யார் வருவா? என்கிட்ட எல்லாரும் வருவான், அதுல ரொம்ப மோசமான ஒருத்தவன் பெருமடிக்கிறவன் கண்டிப்பா வருவான். அவன் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பவே மாட்டான், என்கிட்ட தான் அனுப்புவான். ஏன் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தில் தவறு செய்ததை தூக்கி போடுவதை விட இந்த பெருமை அடிக்கிறான் பாருங்க, அவனை தான் அல்லாஹ் முதன்மையா தூக்கி போடுவானா. ஏன்? அது அல்லாஹ்வுடைய ஆடை, அல்லாஹ்வுடைய கர்வம், அல்லாஹ்வுக்கே சொந்தமான ஒரு சிஃபத்து. அதை இந்த அடியான் அழிந்து போகக்கூடிய இந்த அடியான் அதை கையில் எடுக்கின்ற பொழுது அல்லாஹ் கடும் கோபம் கொள்கிறான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு வாழக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை சிறப்பான முறையில் பயன்படுத்தி நல்ல விதத்தில் நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும், எழுத்தாற்றல், படிக்கும் ஆற்றல், அல்லது பேசும் ஆற்றல், அல்லது நல்ல விஷயங்களை அட்வைஸ் உபதேசம் பண்ணக்கூடிய ஆற்றல், அல்லது நல்ல பணபலம், நல்ல செல்வாக்கு எவ்வளவு இருந்தாலும் அது அத்தனையும் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கணும். அது எல்லாத்தையும் அனுபவிக்கும் பொழுது என்கிட்ட இல்மு இருக்கு, என்கிட்ட டிகிரி இருக்கு, என்கிட்ட பெரிய முத்தவலி என்ற பதவி இருக்கு, நான் இந்த ஸ்கூலுக்கு பெரிய ஒரு முதலமைச்சர், இந்த ஸ்கூலுக்கே நான் தான், இந்த சிட்டிக்கே, இந்த நாட்டுக்கே நான் தான் சிஎம், இந்த நாட்டுக்கு நான் தான் பிரதமர், இந்த உலகத்தினுடைய தலையெழுத்து மாத்திரதே நான் தான், இப்படி என்றெல்லாம் யார் நினைப்பார்களோ அத்துணை பேரும் அல்லாஹு தஆலா வழி தவற செய்வான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து போனதற்கு காரணம், நிறைய குடும்பங்கள் வாழாமல் பிரிந்து போனதற்கு காரணம் இந்த தற்பெருமை தான். இந்த பெருமையை விட்டு ஒழிஞ்சாதான் இந்த சமூகத்துல நல்ல மாற்றங்கள் உருவாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், மனிதர்களே நீங்கள் எல்லாம் ஓர் ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் உங்களிலே சிலரை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், உங்களில் ஒரு அரபியனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அரபியல் அல்லாதவர்கள் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளாது. அரபியனுக்கு என்ன சிறப்போ அதே சிறப்பு தான் அரபி அல்லாதவனுக்கும். உங்களிலே கருப்பு நிறத்துடையவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னவோ அதுதான் சிவத்து நிறமுடையவனுக்கும். இப்படி நிறத்தால், மொழியால், எல்லா வகையால் உங்களில் யார் பெருமை பார்ப்பார்களோ அவர்களெல்லாம் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய அருளை பெறமாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறார்கள், வாழும் காலம் எல்லாம் யார் பெருமையோடு வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கத்துக்கு தகுதியற்றவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுடைய வரலாறுகளை பிரட்டி பாருங்கள், எத்தனை வரலாறுகள். தராவியாவுடைய தொழுகையில நாம் தராவியா ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் ஓதக்கூடிய அந்த தஸ்பியாத்துக்களை யாருடைய பெயரை அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறார்? முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வரும், இரண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய பெயர் வரும், மூன்றாவது உமர் ரலியல்லாஹு பெயர் வரும், நான்காவது உஸ்மான் அலி, ஐந்தாவது அலி அலி. இந்த 5 பேருடைய பெயரும் இன்றைக்கு தராவியாக்களிலே தஸ்பியாத்துக்களை இடம்பெற்றிருக்க காரணம் என்ன தெரியுமா? இவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கிடைத்திருந்தாலும், வாழ்க்கையில வசதி கிடைத்திருந்தாலும் ஒரு கணம் கூட தலக்கணத்தோடு வாழாதவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை மனிதனுடைய வாழ்க்கையே போதுமானது. எந்த கட்டத்திலும் எப்பொழுதும் தன்னை ஒரு பெருமைவாதியாக பெருமானார் நடிச்சதே கிடையாது. இத்தனைக்கு ரசூலுல்லாஹ்க்கு எழுதவும் வராது, படிக்கவும் வராது. ஆனா எந்த இடத்திலையும் தான் ஒரு நபி என்று ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தியதே கிடையாது, பெருமையோடு. அபூபக்கரும் அதே போலதான், ரசூலுல்லாஹ்வோட ஆருயிர் நண்பர். ஆனா எந்த இடத்திலையும் பொது வேளையில் நான் நபியுடைய உற்ற நண்பன் என்று அபூபக்கர் அவர்கள் பெருமையோடு சொன்னது கிடையாது.
உமர் ரலியல்லாஹு அப்படித்தான். சிறப்பான ஆட்சி தந்திருந்தாலும் எந்த கட்டத்திலும் தான் ஒரு உத்தம ஜனாதிபதி என்று ஒரு கணம் கூட உள்ளத்தால் யோசித்தது கிடையாது. உஸ்மான் அலி, அலி அலி, இப்படி எல்லா சஹாபாக்கள் வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு காரணமே இவர்கள் எல்லாம் பெருமை விட்டு கொஞ்சம் தூரமாக வாழ்ந்தவர்கள். இன்னைக்கு இந்த சமூகத்தில் இது ஒரு வியாதியா மாறி இருக்கு. குறிப்பா பெரியவங்கள்ட்ட இந்த பெருமை இருக்கா இல்லையோ, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறுசுகள்கிட்ட ஓவராகவே இருக்கு. அது நிறைய இருக்கு. அத்தாவுடைய பைக் எடுத்துக்கிறாங்க, இப்படி ஒரு இப்படி ஒரு ரவுண்டு, அப்படி ஒரு ரவுண்டு. அதுல என்ன பெருமை? எக்ஸல் ஓட்டுறதுல என்ன பெருமை இருக்கு? ஸ்கூட்டி ஓட்டுறதுல என்ன பெருமை இருக்கு? சரி, நம்ம வீட்டு சிறுசுன்னு விட்டாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற அந்த பெண்கள் இருக்கிறாங்க, அல்லாஹு அக்பர், அவங்க ரோட்ல நடந்து போறதுலயும் ஒரு பெருமை இருக்கு. அவங்க வண்டி ஓட்டுறது அதோட பெருமை இருக்கு. முன்னெல்லாம் ரோட்ல பெண்கள் வண்டி ஓட்டுறது நம்ம அபாயம் நினைச்சுட்டு இருந்தோம். இப்ப பெண்கள் காதுல போன் வச்சுன்னு வண்டி ஓட்டுறாங்க. அது ஒரு பெருமையா? நான் காதில் ஃபோன் வச்சுன்னு வண்டி ஓட்டுறேன், நான் ஃபோனையும் பேலன்ஸ் பண்ணுறேன், வண்டியும் பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கு நம் வீட்டு பெண்கள் எல்லா நிலையிலையும் பெருமை அளிக்கக்கூடியவர்களா, அதிலும் குறிப்பாக பொது வெளியிலே ஆக வரம்பு மீறி வாழக்கூடிய பெண்களாக இன்றைக்கு நம் சமூக பெண்கள் உருவாகிட்டார்கள். ஒரு காலத்தில் வாழ்ந்த 2 மனிதர்கள் இன்றைக்கு கஹ்ஃப்ல வந்திருக்க அந்த வரலாறு ஒரு 11 வசனங்கள் தொடர்ந்து அல்லாஹ் அதில் பேசியிருப்பான். 2 மனிதர்கள் வாழ்ந்தார்களாம். அந்த 2 மனிதருக்கு அல்லாஹு தஆலா பெரும் சொத்துக்களை தந்தான். அவருடைய தந்தையார் ஏறக்குறைய 8000 திர்ஹம்கள் சொத்து உடையவராக இருந்தார். அந்த 8000 திர்ஹம் சொத்து வைத்திருந்த அவருடைய 2 மகனார்ல ஒருவருடைய பெயர் தம்லிஹா என்று ஒரு ஹதீஸ்ல தஃப்சீர்ல வரக்கூடிய பெயர் தம்லிஹா ஒருவருடைய பெயர், இன்னொருடைய பெயர் குர்தூஷ் என்று பெயர். இந்த 2 பேருக்கும் அந்த சொத்துக்களை சரி பாதி பிரிச்சு ஒருவருக்கு 4000 திர்ஹம், இன்னொருவருக்கு 4000 திர்ஹம். இதுல தம்லிஹா என்று சொல்லக்கூடிய இவர் என்ன செய்யறார்? இந்த 4000 திர்ஹத்தை நல்ல வழியில செலவு பண்றார், நல்ல வழியில அதை பயன்படுத்துறார், தேவைக்கு செலவு பண்ணி மிச்சம் பண்ணி வச்சிருக்கிறார். இதுல குர்தூஷ் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் 4000 திர்ஹத்தையும் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, தனக்கு விருப்பமான எல்லா பொருளையும் வாங்குறார், தான் அடைய வேண்டிய எல்லாத்தையும் அடைஞ்சிக்கிறார், பல தோட்டங்களை வாங்குறார், பல எல்லா விவசாயிகளை வாங்கி எல்லா நிலத்தையும் வாங்கி தனக்கு பிடிச்சவன அனைத்தையும் வாங்கி தான் எப்படி வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 2 பேரும் சந்திக்கிறாங்க. அல்லாஹ் அந்த கஹ்ஃப்ல அழகா பேசிட்டு வருவான். 2 பேரும் சந்திக்கும் போது இதுல இவர் கேட்பார், தம்லிஹா கேட்பாரு, உன் நிலைமை எப்படின்னு கேட்பார். அதுக்கு இவர் சொல்லுவார், குர்தூஷ், என் நிலைமை எப்படி இருக்கின்றது இருக்கட்டும், முதல்ல உன் நிலைமைய சொல்லு. 4000 திர்ஹம் வாங்கிட்டு போனியே, சத்துல சரிபாதி வாங்கிட்டு போனி, நீ என்ன செஞ்ச? அவர் சொல்லுவார், நான் நல்லதுக்கு பயன்படுத்தினேன், நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினேன். தொடர்ந்து சொல்லும் பொழுது, உன் புராணத்தை நிப்பாட்டு, நீ இதை தான் சொல்லுவோன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ண தெரியுமா? இங்க வா, இங்க 2 திராட்சை தோட்டம் வாங்கியிருக்கிற, அங்க 2 ஆப்பிள் தோட்டம் வாங்கியிருக்கிற, இங்க விவசாயம் பண்ற, எனக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கிட்டேன், நான் பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற, மொத்தத்துல நான் சந்தோஷமா வாழ்றேன்னு சொல்லி ஆணவத்தோடு, எப்படி தனக்கு கிடைத்த சொத்தை நியாயமான வழியில அதை செலவு செய்யாம, அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழியில செலவு செய்யாம தவறான வழியில செலவு செய்துட்டு அது என்ன செய்யறார்? ஆணவத்தோடு வெளிப்படுத்தும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும். அன்றைக்கு ஒரு இரவு தான் தாக்கு பிடிச்சார். மறுநாள் காலை விடிச்சு பார்க்கும் பொழுது ஒரு சூறாவளி காற்று தான் எல்லா சொத்துக்களும் எல்லா திராட்சை தோட்டங்களும் அழிந்து போனது என்பதாக இன்றைக்கு ஓதிய கஹ்ஃப் சூரா வரலாறை அழகாக பதிவு செய்யும். காரூன் மிகப்பெரிய மோசமான ஒரு மனிதன், உலகத்திலேயே பெரிய செல்வந்தன். இன்றைக்கும் தப்சீர்கள் எழுதி வச்சிருப்பாங்க, என்றைக்கு அவன் கால் பூமி இழுத்ததோ இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய கால்கள் பூமி இழுத்து கொண்டுதான் இருக்கு. பெரிய பணக்காரனா இருந்தான், ஊர்லயே பெரிய பணக்காரன். அதை வச்சு என்ன செஞ்ச? அகம்பாவம் கொண்டான், நான் தான் பெரிய பணக்காரன். அல்லாஹ் என்ன செய்தான்? அவனுடைய 2 கால்களையும் பூமிக்குள்ள இழுத்துட்டான். இன்னைக்கு வரைக்கும் தப்சீர்ல சொல்லுவாங்க, ஒரு மனிதன் நின்றால் 6 அடி அளவுக்கு இருப்பான். 6 அடி அளவுக்கு இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் கியாமத் நாள் வரைக்கும் அவன் பூமிக்குள் புதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான், பூமிக்குள் இழுத்து கொண்டே இருக்கிறான் என்பதாக ஹதீஸ்களிலும் தப்சீர்களிலும் பார்க்க முடியும். காரணம், அந்த செல்வத்தை வைத்து அவன் பெருமை அடித்ததால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், காரூனுக்கு ஏற்பட்ட நாசமே அவன் கொண்ட பெருமை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி, தொண்டனாக இருந்தாலும் சரி, பெருமை இல்லாமல் வாழ வேண்டும். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு அது அதிகமாகவே இருக்கு. ஒண்ணுமே இல்லை, துணை செயலாளர் பொறுப்பு தான், அதுல என்ன பெருமை இருக்குன்னு தெரியல. துணை செயலாளர் பொதுவாக எந்த வேலையும் இருக்காது, துணைனால முடிஞ்சு போச்சு, மெயின் இல்லாட்டாதான் துணை வேலை செய்யணும்ட்டு. துணை செயலாளர் பதவி வாங்கிட்டு பெரிய புத்தோலி பதவி மாறி, பெரிய தலைவர் பிரசிடண்ட் பதவி மாறி, அவர் வர்றது என்ன போறது என்ன ஒண்ணுமே இருக்காது, ஒன்னும் கழுவி இருக்க மாட்டார், ஒன்னும் தொடச்சிருக்க மாட்டார். ஆனா அந்த பதவி கொடுத்துட்டாங்கன்றதுக்காக வேண்டி எவ்வளவு பகட்டு. எல்லாம் அதை வச்சே பள்ளிவாசல் முன்னேற்றம் அடைய செய்யவே மாட்டான். நிறைய மதரசாக்கள் பின்னடைவுக்கு காரணம்
நிறைய பள்ளிவாசல் முன்னேற்றம் அடையாததற்கு காரணம் அந்த நிர்வாகத்தில் உள்ள பெருமக்கள் தங்களை பெருமையாக நினைத்ததால் தான் அல்லாஹ் முன்னேற்றத்துக்கான சிந்தனை உள்ளத்தில் பிறக்க விடாமல் செய்து விட்டான். மஸ்ஜிது நபவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு குடிசை தான், வெறுமனே குடிசை தான். கால் நீட்டினால் ஆயிஷா அம்மா படுத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் இரவுல தொழுவும் பொழுது கால் நீட்டினால் ஆயிஷா அம்மா படுத்திருப்பார்கள். குறுகிய வட்டத்தில் பெருமானாருடைய குடிசை. இன்றைக்கு போய் பாருங்க, மதீனா எவ்வளவு விசாலமா இருக்கு. அன்றைக்கு நிர்வாகம் செய்தவர்கள் யாரும் தங்களை நிர்வாகிகள் என்று பெருமை பாராட்டியதே கிடையாது. காரணம் என்ன? எல்லாம் அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தார்கள். அதனால் அல்லாஹ் தெளிவான சிந்தனைகளை நிர்வாகத்தினுடைய உள்ளத்தில் பிறக்க செய்தார். இன்னைக்கு 10 வருஷமா நாங்க தான் இருக்கிறோம், 100 வருஷமா நாங்க தான் இருக்கிறோம். என்ன முன்னேற்றம் கொண்டு வர முடிஞ்சது? ஒரு முன்னேற்றம் இல்லை. அதற்கான காரணம் என்ன? தங்களை பெருமைவாதிகளாக நினைத்ததால் அல்லாஹ் அந்த பெருமையை கொண்டு அந்த இடத்தை வளர விடாமல் செய்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவராக வாழும் காலம் எல்லாம் தங்களை என்றைக்கும் பெருமையாக கருதியதே கிடையாது. ஒரு கிராமவாசி ஒரு ஒட்டகத்தை இழுத்துட்டு வந்தார் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ் வீட்டில் சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ ஒரு சில சஹாபாக்கள் அந்த கிராமவாசியை பார்த்து சொன்னாங்க. அது ஒரு நுழைமன் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொன்னாங்க, எப்பா நாங்களாம் ஒட்டக கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீ ஒட்டகத்தை இழுத்துட்டு வந்திருக்கிற, இதை நீ அறுத்து கொடுத்தினா நாங்கள் சாப்பிடுவோம். உடனே அந்த சஹாபி கொஞ்சம் யோசிச்சார், என்ன நம்ம ஒட்டகத்தை அறுக்க சொல்றாங்க. இல்ல நீ அறுத்து கொடு, இதுக்கான விலையை ரசூலுல்லாஹ் பொறுப்பெடுத்துப்பாங்க. ரசூலுல்லாஹ் சபையில இல்ல, ரசூலுல்லாஹ் பேருக்கு வந்து விட்டாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு? ஒட்டகத்தை அறுத்தாச்சு, எல்லாரும் இறைச்சி சாப்பிட்டாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து வெளியே வர்றாங்க. இந்த கிராமவாசி ரசூலுல்லாஹ் பார்த்து ஒரு கூச்சல் இட்டார், யா முஹம்மத், இப்படி என் ஒட்டகத்தை அறுத்துட்டீங்களே அப்படின்னு சத்தம் போட்டார். ரசூலுல்லாஹ் என்ன ஆச்சு ஏதாச்சும் பதறி போய் கேட்டு விசாரிக்கும் போது சொன்னார்கள், என் ஒட்டகம் அறுத்து சாப்பிடப்பட்டது, அதற்கான விலை நீங்கள் பொறுப்பேற்பதாக சொன்னார்கள், என் ஒட்டகத்திற்கான விலையை கொடுங்கள், யார் இந்த செயலை செய்தது என்று ரசூலுல்லாஹ் கடுமையா கேட்டபோது நுழைமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிட்டார். போய் என்ன செய்யறாரு? லுபா என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டார். கொள்ளையில பொதுவாக அந்த பழைய சாமானா இருக்கும்ல, மட்டை தேங்காய் மட்டை அதுக்குள்ள போய் பூந்துக்கிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தேடி வர்றாங்க. தேடி வரும் பொழுது ஒரு சஹாபி என்ன சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் அவரை இங்க பார்க்கவே இல்லை. எப்படி காட்டி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? நான் அவரை இங்க பார்க்கவே இல்லை, இங்கே தான் நான் பார்க்கவே இல்லை, முடிஞ்சு போச்சு. ரசூல் அந்த பெருசாக எடுத்துக்கல, எப்பா வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. வெளியவான்னு கூப்பிட்டு என்னன்னு பார்த்தா முகத்தில் அந்த தேங்காய் மட்டை நாறு அழுக்கு எல்லாம் இருந்துச்சு. நீங்க நல்லா கவனிக்க இந்த சம்பவத்தை. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்த உடனே தன் பரக்கத்தான கரத்தால் அந்த அசுத்தத்தை எல்லாம் தடவி சுத்தம் செய்கிறாரு. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, ஏப்பா இந்த மாதிரி, என்னத்தான் நடந்துச்சு? இல்லை யார் ரசூலுல்லாஹ், ஏன் இந்த மாதிரி சொன்ன? நான் சொல்லல, உங்ககிட்ட என்னை பத்தி யாரு சொன்னாங்களோ அவங்க தான் என்னை உசுப்பேத்தி விட்டாங்க. ஒட்டக கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதைத்தான் நான் சொன்னேன். சரி பரவாயில்ல, அதுக்கு நான் காசு கொடுத்துட்டேன், நீ வா போலான்னு சொல்லி தோல்ல கையை போட்டு கூப்பிட்டு வந்தார்கள். இது வரலாறு. ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு தலைவர் என்ற அகம்பாவம், ஒரு திமிரு, நான் தான் அப்படின்றது ரசூலுல்லாஹ்க்கு என்னைக்குமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் ஆயுதம் வச்சிருக்கிறேன், நான் தான் வல்லரசு நாடுகள் திமிரு எடுத்து ஆடிட்டு இருக்கிறான். அந்த திமிரெல்லாம் அல்லாஹ் ஒரு நாள் கண்டிப்பாக அடக்குவான். அது அடக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், யாரெல்லாம் முஸ்லிம் நாடுகளை கவிழ்க்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கென்று யாரெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு துடிக்கிறார்கள், அத்தனை பேரை நீ அழிச்சு தீர்த்துறியா அல்லாஹ். அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு. அவர்கள் திருந்தாவிட்டால் அவர்களை சின்ன பின்னமாக்கு. அவன் சொல்லுகிறான், உலகத்திலே மோசமான ஒரு மனிதர் இன்றைக்கு தான் இறந்திருக்கிறார். இரவு விடிவதற்குள்ளால், சூரியன் அஸ்தமாவதற்குள்ளால் உங்களுக்கு ஒரு முடிவை நான் கட்டுவேன் என்று அகம்பாவத்தோடு அமெரிக்காவுடைய அதிபர் சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு வகையில ஆட்சி அதிகாரம் பலம் எல்லாம் இருக்கட்டும், அதுல ஒன்னேன்னு ஒரு அகம்பாவம், அல்லாஹ் அதை அழிச்சே தருவான். உன்னை விட மோசமானவன்னு அல்லாஹ் பார்த்துட்டான். நீ என்ன இந்த உலகத்துல ஃபிரௌன் என்ன ஆட்டம் ஆடினா அல்லாஹ் அவனோட கை பார்க்கலையா? இல்லை ஏமாத்தணும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்களை சபிக்க வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட பெருமையாக அல்லாஹு தஆலா உடைக்க வேண்டும் என்றால், நம்முடைய துஆவை கொண்டுதான் அவர்களுக்கு நாம் எல்லா நிலைகளிலும் எதிர்ப்பாக செயல்பட முடியும். எல்லாவற்றையும் தாண்டி நம்மள நிறைய பேர் வாட்ஸ்அப்ல ஈரானுடைய அதிபருடைய புகைப்படத்தை வச்சுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், தப்பு கிடையாது. துக்கானிச்சுக்கிறாங்க. அந்த நாட்டில் 40 நாட்கள் துக்கானிச்சுன்னு சட்டம் போட்டுக்கிறாங்க. தயவு செய்து வெறுமனே வாட்ஸ்அப்ல வச்சுட்டு போறது இல்லாம அவருக்காண்டி ஒரு யாசீன் ஓதி துஆ செய். யாசீன் ஓதி துஆ செய்ய முடியாட்டாலும் அவர் சொன்னி, அவர் ஷியா ஜமாத்தா இருக்கிறார், எந்த ஜமாத்தா இருக்கட்டும், அவர் ஒரு முஸ்லீம், கலிமா சொன்ன ஒரு முஸ்லீம், அவ்வளவுதான். முகம்மதை ஏற்றுக்கொண்ட ஒரு நபி, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அந்த அடிப்படையிலே ஒரு யாசீன் ஓத நேரம் இல்லையா, ஒரு இக்லாஸ் சூரா ஓதியாவது அவர்களுக்காக மறுமை மன்னர்களுக்காக துஆ செய்யுங்கள். இதுவே அவருடைய மன்னருக்கு பெரிய சவாபை கொண்டு போய் சேர்க்கும். அவரே சந்தோஷப்படுவார்.
வாட்ஸ்அப்பில் புகைப்படங்களை வச்சுக்கிறதோ அதில் அவர்களுக்காக மெழுகுவத்தி ஏற்றிட்டு போகிறதோ இதெல்லாம் மார்க்கத்தில் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உலகில் வாழும் காலம் எல்லாம் பெருமை இல்லாமல் அல்லா நம்மளே வாழ வைப்பானாக. இன்றைக்கு ஓதிய வசனம் அதைத்தான் பேசு, வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா, பூமியில நீங்கள் பெருமை கொண்டு வாழாதீர்கள். அப்படி வாழ்ந்தால் ஒரு நாள் உங்களுக்கு அழிவு நிச்சயம். அப்படிப்பட்ட அழிவு அல்லாஹ் தஆலா எல்லோரையும் பாதுகாப்பானாக. எதை பேசுகிறோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவா